ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம். நேயர்கள் இன்று கேட்க இருப்பது நாடகம் நட்டக்கணக்கு நாராயணன். அண்ணே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணி வயிறு நிறைய ஃபுல்லாக சாப்பாடு போட்டிருக்காங்க. ஆமாண்டா, நானும் இன்னைக்கு தான் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டேன்டா. மண்ணி வாத்தியா 3 பட்டுப்படையை பார்த்தனே. காடை பொரியல், கவுதாரி வறுவல், மட்டன் குருமா, சிக்கன் ஃப்ரைன்னு எல்லாம் பண்ணி போட்டா வாத்தியா. ஆமாண்ணே, அப்போ தினமுமே நீங்கள் 3 சேரீ வாங்கி கொடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்கு டெய்லி சேட்டு நமக்கு அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கணுமே. ஆமாண்ணே, அப்போ தினமும் சேட்டு கடைக்கு போகணும். அப்போ போனாவது நமக்கு தினமும் ஜூஸ் தந்துக்கிட்டே இருப்பான் அந்த ஆள். உனக்கு இப்படி ஆஃபரும் ஜூஸும் கொடுத்துட்டு தானே சேட்டு திரும்பி ராஜஸ்தானுக்கே ஓடிடுவான். பரவாயில்ல, நம்ம அங்கேயே போய் புடவை வாங்கிட்டு வந்துடலாம். ஏண்டா, புடவை வாங்குறதுக்கு ராஜஸ்தானே, நமக்கு இங்கே அம்ச்சிக்கரையில் இருக்க கடையே போதுண்டா. சாப்பிட்டதுனால அப்படியே நிற்க முடியல, வானே அப்படியே வெளியே போய் திண்ணில உட்காருவோம். இல்லைனா மட்டும் நீ என்ன வேலை பண்ண போற? வா, அப்படியே உட்காந்து நம்ம வெட்டி யார்ட்டையாச்சும் பேசுவோம். சரி வானே, போய் உட்காருவோம் வாங்க. ஏண்டா, இந்த சேட்டு அங்கிருந்து இங்கே வந்து எப்படா கடை வச்சு பிழைக்கிறான்? நம்மளும் இங்கே இத்தனை வருஷமா இருக்கிறோம், ஒரு பொட்டி கடை கூட வைக்க முடியல. அவன் எப்படிதான் இவ்வளோ பெரிய கடை வச்சு நடத்துறானோ? ஆமாண்ணே, அதானே எனக்கு தெரியல. ஆள் ரொம்ப செழிப்பா அலைகிறாங்க. ஒட்டகத்தை வித்துட்டு வந்துருப்பானோ? நம்ம ஊர்ல மாடு மாதிரி அவன் ஊர்ல ஒட்டகம்னு நினைக்கிறேன். அதை வித்துட்டு இங்க வந்து ஒரு கடையை போட்டு உட்காந்துருப்பானோ? அண்ணே, அப்போ நம்ம வேணா நம்ம செண்பகத்தை வித்துட்டு அதுல வர்ற காசு எடுத்துட்டு போய் நம்ம ராஜஸ்தான்ல ஒரு கடையை போட்டுருவோம். நம்ம செண்பகத்தை வித்தா ராஜஸ்தான் போக முடியாதுடா. நம்மளை கடங்காரனாக்கி ஊருக்கார எல்லாம் நம்ம கொண்டு ஓட்டுருவான். அது சரி, நீ ஏன் ஊர்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அவன் கடையில போய் வாங்குங்க, அவன் கடையில போய் வாங்குங்கிற? அவன் அப்படி உனக்கு என்னதான் பண்ணா? இல்லண்ணே, சும்மா ஒரு விளம்பரம். டேய், இந்த நடிப்பலை என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா அவன் உனக்கு என்ன பண்ணாங்கிறத சொல்லு. அது எதுக்குண்ணே, விடுங்கண்ணே, நம்ம வேற ஏதாவது பேசுவோம் வாங்க. சொல்றே அடுத்த வேலை சோத்த உங்க அண்ணிக்கிட்ட சொல்லி கட் பண்றதா? அண்ணே, அப்படி பண்ணிடாதீங்க, நான் சொல்லிடுறேன். அவன் கடைக்கு நம்ம ஊர் ஆளுகளெல்லாம் அமைச்சு வச்சோம்னா எனக்கு மாதம் மாதம் அவன் ஜூஸு, அப்புறம் ஒட்டகப்பாலில் காப்பி தண்ணிலாம் அப்படியே பார்சல் போட்டு வீட்டுக்கே அமைச்சு விட்றானே. ஆனால் ஒட்டகப்பாலை குடிச்சு குடிச்சு தான் நீ கொஞ்சம் கலர் ஆயிட்ட மாதிரி தெரியுறியாடா? ஆமாண்ணே. சரி, நமக்கு அதை அப்படியே ஒரு மாதம் அனுப்பிச்சு விட்டினா நானும் கலராகி ஊருக்குள்ள 4 இடத்த பார்ப்பனா இல்லையா? இல்லைண்ணே, லாஸ்ட் டைம் போனப்போ அந்த சேட்டு கோவத்தில் அவனை திட்டேன். அவனு எதுக்குடா திட்டினேன்? ஆமாண்ணே, 2 ஜூஸ் கேட்டான், இன்னொரு கேட்டால் தரமாட்டேன்ட்டான். அதை கோவத்தில் திட்டான். அவன் இனிமேல் எனக்கு ஜூஸே வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டான். ஓசியில தர வந்துட்டு உனக்கு எகத்தாலாம் வேற கேட்குது பார்த்தியா? அவனும் தொழிலில் தர்மம் இருக்கணும்ல. நம்ம அவனுக்கு ஆள் அனுப்பிச்சு விட அவனுக்கு ஜூஸை கரெக்டாக கொடுத்தா தானே ஆகும். ஆட போட கோமடி தலையா. நானும் சரி உன்ட்டா அப்படியே அந்த ஒட்டகப்பாலை வாங்கி குடிச்சு கலராகி ஊருக்குள்ள ஒரு 4 இடத்த பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணி விட்டியாடா. அண்ணே, அதான் நம்ம செண்பகம் இருக்குல்லண்ணே. நம்ம மாடே எலும்புந்தோலுமா இருக்கு, அதை வச்சு என்னடா பண்றது? அதுவும் கரெக்டு தானே, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஏ மண்டையா, என்ன ரொம்ப நாள் ஆச்சு? ஊர் பக்கம் இருக்கியா? இல்லைண்ணே, வெளியூர்ல சொந்தக்காரனுக்கு ஒருத்தர் கல்யாணம், அப்படியே அங்கே போயிட்டு ஒரு 10 நாள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேனே. உனக்கு யாரா சொந்தம்? அண்ணே, சொந்தக்காரையில் வெளியூர்ல இருக்காங்கண்ணே. எங்க ஆப்பிரிக்காலையா? அண்ணே, ஆப்பிரிக்காலண்ணே, அத்திப்பட்டி. சரி சரி, ஏதோ ஒரு பட்டி. என்ன விசேஷத்துக்கு போன? அண்ணே, கல்யாணண்ணே. கல்யாணமா? யாருக்குடா? நீ மாப்பிள்ளை சொந்தமா இல்லை பொண்ணு சொந்தமா? யார் சைட்ல இருந்து போன? அதாவது அண்ணே, அது வந்து மாப்பிள்ளை சைடு இல்லைண்ணே, பொண்ணு சைடுன்னு. அண்ணே,
ஆட என்னடா வள வள கொலகலன்னு, நீ யார் சொந்தம் ஒழுங்கா சொல்லு. என்ன முழிக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா தெரியுது. அண்ணே உண்மையை சொல்லிடுறேண்ணே. என்னடா உண்மை? அன்னைக்கு ஒரு நாள் வெளியே போயிட்டு இருந்தேன் கடை தெருவுக்கு. கீழே ஒரு பெரிய பத்திரிக்கை எடுத்து பார்த்தேன், என்னமோ கல்யாணம்னு போட்டிருந்தாங்க. யாருக்குன்னே தெரில. ரொம்ப பெரிய கல்யாணண்ணே, ரொம்ப பெருசாக நடந்துச்சு. அங்கே போனால் சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க என்னன்னா அங்கே போய் சிக்கன் போடுறானுங்க, மட்டன் போடுறானுங்க, எக்கச்சக்க சாப்பாடுண்ணே. அதான் ஒரு 10 நாள் அங்கேயே தங்கிட்டேன். எவன் கல்யாணம்டா இது? ஒரு வாரம் வச்சு நடத்துனது. ஒரு வாரம் நீ போய் தின்னையா இல்லை அடி தின்னையா? போன 2வது நாளே என்ன சொந்தக்காரன் யாரும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கண்ணே. அப்புறம் போட்டு உட்கார வச்சு ஒரு 2 நாள் பொலன்னு பொலந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மனசு மாதிரி மிச்சம் இருக்க 4 நாளைக்கு அவங்களே நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. ஆனா உன்னை கூட்டிட்டு போறவங்க ரொம்ப நல்லவனா இருக்கானுங்க. எல்லாம் என்ன மாதிரியா இருக்கானுங்க பாத்தியா? அடிச்சும் போடுறானுங்க, சோறும் போடுறானுங்க. ஆனா உனக்கு நல்லா அமைதிடா இப்படி. உங்களை மாதிரி இல்லைண்ணே, அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏன் அப்படி என்ன சோறு போட்டாங்க? சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், எறா இருக்குல்ல எறா. சரி சரி போதும் போது நிறுத்து, எனக்கு வாய் விட ஆரம்பிச்சிருச்சு. அண்ணே முழுசா சொல்லிடுறேண்ணே. எறா இருக்குல்ல அதை என்னமோ பண்ணியிருந்தாங்க. இந்த சொரா இருக்குல்ல சொராவை வெட்டி அப்படியே சின்ன பீஸா போட்டு நம்ம இலையில வலிச்சு வைப்பாங்க பாரு. டே கம்முனுறா. அது மட்டும் இல்லைண்ணே, ஈரல் இருக்கா? இருக்கு. இங்க இல்லைண்ணே, அந்த ஃபங்க்ஷன்ல அப்படியே பொடுசா வெட்டி மிளகெல்லாம் போட்டு அப்படியே கொடுத்தவங்க ஒரு அப்படியே சாப்பிட்டு தூக்கிட்டேண்ணே. ஆனா என்னதான் அடி தினதை பத்தி சொல்றானான்னு பாரு. திங்கிறத பத்தியே சொல்லு. சரி அதை விடுங்கண்ணே. கூடவே பிறந்ததுண்ணே, அதை எப்படி விட முடியும்? ஆமாண்டா, மலுமிச்சம்பட்டியில போட்டதெல்லாம் எலுமிச்சம்பழம் சோறுன்னு உட்காந்து திங்கிறேன். நீ உன்கிட்ட சொல்லவா வேணும்? சரி விடுங்க. அண்ணி எப்படி இருக்காங்க? உங்க அண்ணி என்ன 3 பட்டு புடவை நெக்லஸை போட்டு விட்டு ஊரே ஒரு கலக்கிட்டால. அப்படி என்னண்ணே கலக்குனாங்க? நெக்லஸை கழட்ட மாட்டேறாடா. ஏண்ணே சிக்கிச்சா? சிக்கிக்கல, நம்ம மேல ஒரு நம்பிக்கையும் இல்ல, அவளுக்கு கழட்டுறதுக்கு மனசும் இல்ல. அப்படியே பண்றாங்க? ஆமா, 1 லட்சம் இல்ல, ஊருக்கெல்லாம் காட்ட வேணாமா? நாங்களும் 1 லட்சம் செலவு பண்ணிருக்கனே, அதான் ஊருக்கே காட்டுறா. அட ஆமாண்ணே, 1 லட்ச ரூபா கட்டி தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி பணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாண்ணே? அதெல்லாம் பண்ணாம இருப்பா. 20,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுட்டேன்டா. 20,000 ரூபாயா? அப்ப மிச்ச காசுலாம் என்னென்ன பண்றது? ஏன்டா பத்தாதா? அண்ணே அவன் 50,000 தானே கேட்டான். ஐயோ, அட ஆமாண்டா, நானும் மறந்து போயிட்டேன். நம்ம சூடு பாஸ்கர் நிலப்பட நான் 20,000 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். என்ன நீங்க அந்த சூட்டை விட்டு வெளியே வாங்கினே முதல்ல. 50,000 ரூபாயா? அப்ப இனி 30,000 ரூபாய் வேணுமே, அதுக்கு என்னடா பண்றது? ஆமாண்ணே, என்னண்ணே பண்ண போறீங்க? வீட்டுக்கு போய் உங்க அண்ணி கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அன்னிக்கிட்ட கேட்டா அடிதானே கிடைக்கும், காசுலாம் கிடைக்காது. அட வாடா, ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஆமாண்ணே, அப்படியே வீட்டுக்கு போய் அன்னி கையெல்லாம் சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, அப்படியே சாப்பிட்டுட்டே பேசுவான். ஆட இப்பதான்டா சாப்பிட்டு வந்தேன்ன. அண்ணே அது காலையிலண்ணே, சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுல. நீ எல்லாம் மனுஷனே இல்லடாடே. சரி வாங்கண்ணே போலாம். அண்ணே அப்படியே வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அண்ணிட்ட என்னென்ன சொல்லி பணத்தை வாங்க போறீங்க? அதான்டா எனக்கு தெரியல, நானும் யோசிச்சே இருக்கிறேன். சரிண்ணே, நீங்க எப்படி நல்லா யோசிச்சுட்டுருங்க, நான் அப்படியே அங்கே போயிட்டு வரேன். எங்க போற? இங்கே போறேன். விளங்கிடுண்டா, உன்னையெல்லாம் கூப்பிட்டு வந்தேன் பாரு. என் வீட்டு குக்கரை காலி பண்றதுக்குனே நீ இருடா. அண்ணே குக்கர்லாம் திங்க மாட்டேன், குக்கர்லாம் அப்படியே வச்சிடுறேன், சாப்பாடு மட்டும்தான். நல்ல வேலை, அதையாச்சும் வைக்கிறேன்னு சொல்லியே. நீ வைக்கிறேன்னு சொன்ன முதல் பொருள் அதுதான்டா. ஆனா உங்க கூட சாப்பாடுல கல்லெல்லாம் பெருசா இருக்குண்ணே. அது என்னமோ விசில் சைஸுக்கு இருந்துச்சுண்ணே. அது விசில் சைஸுக்குலடா, அது விசில்ரா. அது குக்கர் மேல போடுறதா என்ன? அதையும் தின்னுட்டியா? ஐயே இல்லைண்ணே, அது ஒரு மாதிரி பல்லுல மாட்டிக்கிட்டு இருந்துச்சா, அப்படியே வெளியே திப்பிட்டேன். அதை தின்னால உனக்குலாம் ஒன்று என்னத்தாக போகுது? மனுஷனாதே தானே. அண்ணே என்னென்ன சொல்லி அண்ணிட்டு நகை வாங்கிட்டு வந்தீங்க? நானும் பலமா யோசிச்சு பார்த்தேன் காசு எடுக்கிறதுக்கு. வீட்லயும் தொலைவி பார்த்தா காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருந்தது ஒன்னே அவனு உங்கள் அண்ணியோட நகை, அந்த நெக்லஸ் மட்டும்தான். அண்ணே திருட்டிட்டு வந்துட்டீங்களா? சொந்த வீட்டில் இருந்து அது பேர் திருட்டுலடா. அப்பயும் அண்ணன் அவட்ட கேட்டுட்டு தானே எடுத்து வந்தேன். என்ன சொல்லினே கேட்டீங்க? நம்ம அதை வாங்கணும்ல கடை, அவன் கடை பேர் என்றா என்ன சேட்டு? பஜன்லால் சேட். அந்த கடையில் இப்போ புதுசாக ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. நம்ம வாங்கின தேதி அன்னைக்கு ஒரு நகை வாங்கின இன்னொன்று ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் மறந்துட்டு வந்துட்டேன். அதான் பில்லையும் நகையும் கூட நான் போய் காமிச்சு இன்னொரு நகை வாங்கிட்டு வந்துடுறேன்னு ஈனி லிஸ்ட் கொடுத்துட்டா. ஜூப்பர்ண்ணே ஜூப்பரு. சரி, நகை இப்போ எங்கே அடகு வைக்கிறதுனா தெரியலடா. அண்ணே பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய நகை கடை இருக்குண்ணே, அங்கே வித்துருவோமா? அங்கேயில வேணாம், அந்த பஜன்லால் சேட்டு கடையிலே வித்துடலாம். அங்கே வேணாண்ணே, அங்கே போனால் ஜூஸ் குடிக்க மாட்டேன்.
வாங்கின இடத்துல வித்தாதான் நமக்கு கொஞ்சம் விலை அதிகமாக கிடைக்கும். நகையை நமக்கு வித்தானா சேட்டு, இப்போ அவனை வைக்க போகிற ஒரு வேட்டு. இல்லை பெருசாக வைங்கண்ணே. வா வா போய் அவன் கடையிலே விற்று காசு அதிகமாக வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணே நகையை விற்கிறதோ வாங்குறதோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே போனவொடனே எனக்கு ஜூஸ் வாங்கி தர்றீங்க, அதுதான் முக்கியம். நீ உன் வேலையில் மட்டும் கரெக்டாக இருறா கோமடி தலையா. அண்ணே ஒரு வழியாக அந்த சேட்டு கடைக்கு வந்தாச்சு. சரி வா அப்படியே உள்ளே போய் அவன் நகை வாங்குறதுக்கு சரி, விற்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறானா. சரி வா உள்ளே போய் இந்த நகை எப்படியாச்சும் அவன் மண்டையில் கழுவி விற்றுட்டு அவன்கிட்ட போய் காசை கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கணும்டா. ஆமாண்ணே சீக்கிரம் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் இந்த வட்டி கடைக்காரன் வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு வட்டி போடுவான். ஆமாம் அவன் மனுஷனே கிடையாது, அவன்லாம் மிருக ஜென்மண்டா. அட சேட்ஜி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சேட்டு, ரொம்ப நல்லா இருக்கான். நீ எப்படி இருக்கே? பார்த்து ரொம்ப செழிப்பா இருக்கே. செழிப்பா இருந்தா நான் ஏன் உன் கடை பக்கம் வரேன்? செழிப்பா இருந்தா நம்ம கிட்ட நகையும் எடுப்பாங்கோ. இல்லை ஜி, நமக்கு இப்போ காசு தேவைப்படுது, அதான் ஒரு நகையை வச்சு காசு வாங்கலான்னு வந்தேன். அரே பையா, அதுக்குள்ளே உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? மனுஷனா டக்கு டக்குன்னு கஷ்டம் வரும் போகும், என்ன வேணா சொல்ற. உன்ன மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து வரப்பே கட்டு கட்டா கொண்டு வந்திருந்தா ஒன்றும் தெரியாது. அது சேட்ஜி ராஜஸ்தான்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நீங்க வந்து கடை வச்சிருக்கோம். சேட்ஜியும் பிறந்த உடனே கடையோட பிறக்கலே. ஏண்டா ராஜஸ்தான்ல ரொட்டி வித்து நீங்க வந்து பல்பா காட்டுற? பையா என்ன சொன்னான்? இல்ல ஜி, நமக்கு காசு வேணும் அதை சொன்னேன். அரே பையா, சேட் கிட்ட காசு வேணும்னா நிம்மல் ஏதாவது சேட்டுக்கு கொடுக்கணும். ஒன்னும் பயப்படாத சேட்டு, உன்கிட்ட வாங்கின நகை தான் உன்கிட்டே கொடுத்து காசு வாங்க போறேன். அடடா, அதுக்குள்ளே உனக்கு என்னாச்சு? அந்த நகையை ஆசையா உன் பொண்டாட்டிக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம். அதான் ஆசையா வாங்கி கொடுத்தேன். இன்னொருத்தன்றாலும் நம்ம விரட்டி வட்டி காசு கேட்கறான். அரே பையா, வட்டிக்கு காசு வாங்கினாலே இதான் பிரச்சனை. நம்மள்கிட்ட வர பாதி பேரும் வட்டி கடன் அடைக்க தான் நகையை வைக்கிறாங்கோ. நீ வட்டிக்கே வாங்க மாட்டியா சேட்டு? சேட் வட்டிக்கு வாங்குற தொழிலாம் இல்லை. சேட்டு வந்து நியாயமா சம்பாதிக்குது, நியாயமா வேலை பார்க்குது, யார்கிட்ட கடனும் வாங்காது. நல்ல சேட்டு, இப்படி ஒரு 4 சேட்டு ஊருக்குள்ள இருந்தாங்கன்னா ஐயா சேட்டுக்காரில் எங்கேயோ போயிடுவான்யா. அரே அது உண்மைதான். சரி அதெல்லாம் விடு, நமக்கு வேற அவன் மீட்டருக்கு வட்டி போடுவான் சேட்டு, 1 மணி நேரத்துக்கு ஒரு வட்டி சொல்லுவான். நீ டக்குன்னு இதை வச்சு எவ்வளோ தேருன்னு பார்த்து சொல்லு. யாரே உங்க ஊர்ல அந்த வட்டிக்காரங்கிட்டே வட்டி வாங்கினேன். ஆமா சேட்டு, அவன்கிட்ட தான் வாங்கினேன். அவன் ரொம்ப கொடூரமானவன்லே, துரத்திலாம் வட்டி வாங்குவான். வேற என்ன பண்றது, வேற அவனும் காசு தர மாட்டான்ட்டான், அவன் தான் தரேன்னா. அரே அவன் மணி நேரத்துக்குள்ளே வட்டி போடுவான். ஆமா சேட்டு, எத்தனை வாட்டி அதையே சொல்றேன். அச்சோ நீ ரொம்ப பாவம். நீ கொடு, நான் உனக்கு காசு தரான். சரி நீ நகையா கொடு, ஒரிஜினல் நகையான்னு பார்க்கலாம். ஏன் சேட்டு, உன்கிட்ட தான் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பாக்குறேன். அரே இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், சும்மா செக் பண்ணிக்கிறான் சேட்டு. சரி பாரு சேட்டு ரொம்ப உரசாது, அப்புறம் இருக்கிற நகையில அதுல நீ தேய்ச்சி போடுவ போல. சேட்டு நகையெல்லாம் நல்ல நகை. அப்புறம் என்ன வச்சுட்டு காசை கொடு. நிம்மல் எவ்வளவு எதிர்பார்க்கறான்? நமக்கு வாங்கினது ஒரு 80,000 ரூபா, ஒரு 75,000 ரூபா கொடுத்தினாலும் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அரே நீ சும்மா தமாஸ் பண்ணிட்டே இருக்கோ. அரே இல்ல சேட்டு, நான் நிஜமா தான் சொல்றேன். சேட்டு இந்த நகைக்கு 40,000 ரூபாய்க்கு மேல தரான் இல்லை. என்ன சேட்டு எடுத்தங்க டப்புன்னு 40,000 ரூபாய்க்கு வந்துட்டேன். தங்கத்தோட மதிப்பு கூடுது குறையுது, இது வேற பழைய தங்கம். இதை சேட்டு நிமிக்கிட்ட 70,000 கொடுத்து வாங்கினா அது சேட் தான் முட்டாள். என்ன சேட்டு வாங்குறப்ப ஒரு மாதிரி பேசுற, இப்போ ஒரு மாதிரி பேசுற. அன்னைக்கு வந்தப்ப கூட பையனுக்கு ஜூஸ் கொடுத்த, இப்போ ஒன்னும் கொடுக்க மாட்டேற. பாவம் பாரு, ஓரமா உட்காந்து பேப்பரை பேனு வேடிக்கை பாக்குறான். அரே பையா நகை வாங்க வா, உனக்கு ஜூஸ் என்ன சோரே போடுறான். நீ என்னத்தையோ போடு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ காசை கொடுப்பா. காசு சேட்டு உனக்கு 40,000 ரூபாய் தான் தர்றான். சேட்டு என்ன சேட்டு, ஒரு 10 சேர்த்தி கொடு சேட்டு. இல்லே தம்பி 45 வேணா தரான். நீ வேற கஷ்டம் சொல்ற. சேட்டு என்ன சேட்டு நிலமா தெரிஞ்சு இப்படி பேசுற? உன் கடையில வாங்கின நகை எனக்கு வேற கடையில போய் வைக்க தெரியாதா என்ன? உன் கடையில வச்சா நீ கொஞ்சம் அதிகமா கொடுப்ப, நம்பிக்கையோட கொடுப்பேன்னு சொல்லி வந்தா நீ என்ன சேட்டு இப்படி பேசுற? சரி நீ சேட் கிட்டே கஸ்டமர் அப்படிங்கிறதுனாலே உனக்கு சேட்டு 50,000 ரூபாய் தரான். நல்லது சேட்டு, அப்படியே அந்த 50,000 கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். சேட்டு கிட்ட வட்டிக்கார மாதிரி நிறைய வட்டிலாம் கிடையாது, கம்மியான கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற வட்டி தான். நீ கரெக்டா அதை கட்டினா போதும். அதெல்லாம் கரெக்டா கட்டிடுவோம் சேட்டு. அந்த பணம் எடுத்துட்டு வாமா. 1 2 50 50,000 ரூபாய் இதுல இருக்கு, இந்தாடா. சரி நன்றி சேட்டு. போய் வட்டியை அடைக்கிற வழியா பாரு. நான் கிளம்பிட்ட சேட்டு, இப்போ போனேன்னா கையோட அங்கதான் இப்ப கிளம்புறோம். நல்லது. அரே பையா இவன் நல்லா ஏமாந்துட்டு சேட் கிட்டே 80,000 ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு மறுபடியும் 50,000 ரூபாய்க்கு நகையை வச்சுட்டு போறான். இவனே வட்டி கடைக்காரன் கடன் வாங்கியிருக்கான். இவன் எங்கே வந்து நம்ம கிட்ட நகையை மீட்க போறான். அந்த நகை ஃபுல்லா நமக்கு தான்.
யாருக்காவது அந்த நகையை வித்துட்டு இவனை ஏமாத்திடலாம். அண்ணே எப்படியோ ஒரு வழியாக சேட்டுகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க. பரவாயில்லண்ணே, 50,000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டீங்களே. சரி சீக்கிரம் வாங்க, அந்த பையிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்புறம் என்ன அண்ணனை சும்மா நினைச்சியா? நாளை இரும்பை விற்று லட்சக்கணக்கில் வாங்குறவன்டா. அப்படி அறிவாளினா அண்ணன் நம்ம ஊருக்காரனுக்கு ஒருத்தனுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி இனி எவ்வளோ தூரம் இருக்கு அவன் வீட்டுக்கு போகிறக்கு? அண்ணே அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குண்ணே. சரி அப்படியே பொடி நடையா போனான்னு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுவான். அவன் சொன்னது 10 மணிக்கு வர சொல்லியிருந்தான். நம்ம ஒரு 9:45 போயிடலாம். இல்லைன்னா அவன் 5 நிமிஷத்துக்கு 50,000 ரூபா கேட்பான். ஆமாண்ணே அதுவும் கட்டு தான். அப்புறம் இருக்க காசுக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். அப்புறம் நம்ம கிட்னியை தான் அவனுக்கு புடிங்கி கொடுக்கணும். அண்ணே அவன் வீடு வந்துருச்சுண்ணே. ஆமாண்டாடே. அதான் நான் முதவே சொன்னேன், 2 கிலோமீட்டர் தானே. ஆமாடா சாமி, எம்பிட்டு தூரம் நடந்து நடந்து காலே ஓஞ்சி போச்சுடாடே. அண்ணே இங்கே பாருண்ணே, அவனை நடுக்காட்டில் வந்து வீட்டை கட்டி வச்சிருக்கான். ஆடா மண்டையா, வீட்டை நடுக்காட்டில் கட்டல, காட்டையே வளைச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டி இருக்கிறான்டா. பக் 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாம் எப்போ டெய்லி உங்களுக்கு அதே போட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ சாப்பிடுங்க. ஏன்டா இவனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் புறா கூட பேசிட்டு இருக்கான். ஆமாண்ணே ஊருக்குள்ளே சொல்கிறது கட்டு தானே. சரியான மாக்கான இருப்பான் போல இருக்குது. சரி சரி, எவ்வளோ கேட்க போறான்னு தெரியல. ஒரே பதட்டமா இருக்குடா. நம்ம சூடு பாஸ்கரை கண்டு கூட நான் இவ்வளோ பயப்படலடா. இவனை கண்டா மட்டும் கால் ஆட்டோமேட்டிக்கா ஆடுதுடா. என்னடா தம்பிங்களா அங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வட்டியை கொண்டு வந்தீங்களா என்ன? அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டேனே. கரெக்டாக கொண்டு வந்த மாதிரி தெரியல. அங்கே நின்று தாங்கிட்டு இருக்க. கொண்டு வந்தனா உள்ள வந்து அண்ணன் கையில் கொடுக்க வேண்டியதானே? இல்லைண்ணே, உங்களை பார்த்தேனே ஒரு பயம் வருது. அதான் ஏனே தெரிலண்ணே. ஆட ஊரில் இருக்கவங்க எல்லாம் அப்படி தான்டா பயப்படுறாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ கொடூரமானவெல்லாம் இல்லை. வட்டி கொடுக்காம ஏமாத்தவங்கள மட்டும்தான் பிடிச்சி வந்து தண்டனை கொடுப்பேன். சரிண்ணே, எவ்வளோ வட்டின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் சட்டு புட்டுன்னு கொடுத்து இடத்த காலி பண்ணிடுவோம். ஒரே பதட்டமாக இருக்குண்ணே. ஆட பதறதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும், இன்னைக்கு சொல்றதா என்னைக்கும். 70,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இரு. மண்டையா, எப்படி கரெக்டாக 70,000 ரூபா இருக்குன்னு பார்த்தா தெரிலண்ணே, ஏதோ ஆள் வச்சு நம்மளை சோதனை பண்ணுறான்னு நினைக்கிறேன். இவன் காசை மோப்ப முடிக்கிற நாயா இருப்பான் போல. 1 ரூபா வச்சிருந்தாலும் பார்த்துருவான் போல. ஆமாண்ணே, இவன் மூக்கை பார்த்தாலும் அப்படிதானே தெரியுது. என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க? பணத்தை கொடுக்குற ஐடியா இல்லையா? 1 மணி நேரம் ஆக போகுது. ஆட யோசிக்கிறானுங்க. 50,000 ரூபா தான் நம்ம வட்டிக்கு சொன்னோம். ஆனால் 70,000 சொன்னப்போ கொடுக்குற மாதிரியே பேசுறானுங்க. சரி அப்படியே மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். 70,000 ஆட்டையை போட்டுடலாம். தம்பி வட்டி கொடுங்கடா 70,000 ரூபாய். 1 மணி நேரம் ஆச்சுன்னா 75,000 ரூபாய் கேட்பேன். 75,000 ரூபாய் தரலன்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. கட்டி வச்சு தோலை உரிச்சு. கந்தா கொடுத்துடலாம்டா. இல்லைன்னா 5,000 ரூபா பிடிங்கிடுவான் போல. ஆமாண்ணே சீக்கிரம் கொடுத்துருங்கண்ணே, நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது. இந்தாண்ணே 70,000 ரூபா. அப்படி கொடுங்கடா கையில. அதை விட்டு மாசம் மாசம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. வந்த வேலையை மட்டும் என்னன்னு கவனிங்க. இனிமே வட்டியை கொடுக்க வந்தா ஒழுங்கா கொடுத்துட்டு போகணும். குசு குசுன்னு பேசக்கூடாது, சரியா? அண்ணே மறுபடியும் குசு குசுங்கிறானே. ஆடா அவன் ஒரு கேஸ் ட்ரபிளாக இருப்பான் போல. பாருங்க தம்பிங்களா, வட்டியை மாசம் மாசம் கரெக்டாக கொடுத்துடணும். வட்டி கொடுக்கறது கஷ்டமா இருந்ததுன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி அசலை கொடுத்துருங்க. அதை விட்டு உங்களுக்கு என்ன விளையாட்டு? மாசம் மாசம் வட்டியை கொடுத்துருங்க. இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னோட சுய ரூபத்தை பார்க்க வேண்டி வரும். அதாச்சும் பார்க்குற மாதிரி இருக்குமா? பசுபதி இவனுக்கு ரொம்ப விளையாடிட்டு இருக்கானுங்க. எறா கட்டையா. அண்ணே வாழை ஓடி போயிடலாம். அடுத்த மாசம் ஒழுங்கா வட்டியை கொடுக்குறீங்க. நீ தாண்டா இனிமேல் எங்களை தேடி வரணும். சரிண்ணே, அடுத்த மாசத்துக்குள்ள அசலையும் கொடுத்துட்டு அதோட உங்க கணக்கையே முடிச்சுக்கிறேண்ணே. கந்தா, அடுத்த மாசம் அசலை கொடுத்தனே வர்றப்ப ஒரு கட்டை எடுத்துட்டு வரோம். இவன் மொட்டையை 2ஆ பொழக்கிறான்டா. நமக்கே பயம் காட்டுறான் பாத்தியா? நம்மளை பார்த்து ஊரில் நிறைய பேர் பயப்படுறாங்க. இவன் நமக்கு பயம் காட்டுறான். உன் இஷ்டப்படி ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு இந்த மொட்டை மலையில் அடிச்சு 2ஆ பொழக்கிறோன்னு. எனக்கு இருக்க பசங்களா ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. ஒரு 50,000 ரூபாய் வட்டிக்கு 70,000 சொன்னேன். என்ன ஏதுன்னு கேட்காம கொடுத்துட்டு போறானுங்க. இவனுக்கே வட்டி விட்டு நம்ம டெவலப் ஆயிடலையா? இந்த காட்டை மட்டும் இல்லாமல் இன்னொரு 4 காட்டையும் சேர்த்து எழுதி வாங்கிடலாம். கலப்படா. சரி வாண்ணே போவோம் நம்ம. வா, அப்படியே நடந்து தான் போகணும். பஸ் நேரத்துக்கு இல்லை, நடந்தே போவோம் வா. சரிண்ணே, அவனை மட்டும் முன்னாடி 50,000 தான் சொன்ன மாதிரி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவன் ஏன் 70,000 சொன்னான்? ஆட எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவன் பழக்கிற மண்டையை பார்த்தீங்கன்னா நமக்கு பயம் வந்துருதுடா. என்ன பேசுறதுனே தெரியல. கேட்டனே அப்படியே கொடுத்துட்டேன். எனக்கு அப்படித்தானே தோணுது. ஒருவேளை நம்மளை ஏமாத்தினான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம அவன்கிட்ட ஒரு பத்திரம் எழுதி வாங்கினோம்ல, அதில் போய் பார்த்துருவோமாண்ணே.
ஆமாண்டா, அந்த பத்திரத்துல போய் பார்க்கணும் எவ்வளோ எழுதியிருக்கான்னு. நமக்கும் படிக்க தெரியாது, யார்கிட்டடா கொடுக்கறது? அண்ணே பாப்பாட்ட கொடுப்பானே. பாப்பாட்ட கொடுக்கறது பிரச்சனை இல்லை, அவ படிச்சு பார்த்துட்டு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவா. அப்புறம் அவன் நம்மளை வழக்கம் போல அடிச்சு துரத்தி விட்டுருவா. இந்த ஒரு மாசம் தான் நம்ம ஏதோ வீட்டில் சோறு தேடிட்டு இருக்கோம். அது இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சோறா? ஐயோ ஆவணே, அது நமக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கும் பாப்பாட்ட வேணாம், வேற ஏதாவது ஒரு நல்ல ஆளை பார்த்து அவங்கள பார்த்து படிச்சு சொல்லுவான். ஆமாண்டா, அப்படியே வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வெளியே வருவா கடை பக்கம். யாராச்சும் வருவாங்களே, அவங்க கிட்ட கொடுத்து படிச்சு சொல்லிடலாம். சரிங்கண்ணே, வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போய் பத்திரத்தை எடுத்துட்டு வருவோம். அண்ணே ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணி வந்து நகை 2 வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே ஆஃபர் மூலியமா, அது கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதுவும் கூட அப்புறமா சொல்லிக்கலாம்டா. இப்போ அந்த பத்திரத்தை எடுத்து பார்க்கணும், அதுதான் எனக்கு மண்டையை குடைச்சிட்டே இருக்குது. ஐயோ அண்ணி வீட்டில் இருப்பாங்களே, என்ன சொல்லி அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வருவீங்க? ஆளை இல்லடா, அவ எங்கேயோ கடைக்கு போகணுன்னா ஏதோ காய்கறி வாங்கணுமா ஏதோ சொல்லிட்டு இருந்தா. இப்போதான் போயிருப்பா. வீட்டை பூட்டிட்டுல போயிருப்பாங்கண்ணே, நம்ம எப்படி உள்ள வருது? அதுதான் நம்மகிட்ட ஒரு சாவி இருக்குல்ல. அப்படியாண்ணே, சரி சரிண்ணே, வாங்க சட்டுப்புன்னு எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் ஏதோ ஆகுன்னு சொல்லி தான் நான் எப்பயுமே நம்மகிட்ட ஒரு சாவி பத்திரம் வச்சுக்கிறதுடா. ஆனால் ஏன்ட்ட ஒரு சாவி இல்லவே இல்லைண்ணே. ஏய், உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்து சோறு போடுறதே பெருசு, இதில் சாவி வேறையா? சரி சரி, சீக்கிரம் போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. சரி வா போய் எடுக்கலாம். அண்ணே அங்கே பாருண்ணே, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான், நரச்சம்படி தலையா, அவன்கிட்ட கேட்போமா? ஆட, அவனை பார்த்தாலே தெரியுதா, அவன் பேப்பர் படிக்கிறான்னு நினச்சிருக்கியா? பொம்மை பார்த்துட்டு இருக்கிறான். வேற யாரும் நல்லா படித்த முகமா பார்த்து சொல்றா. ஆனால் அங்கே பாருண்ணே, அந்த டீ கடை மாஸ்டர்கிட்ட. அவன் டீ ஆத்துறக்கே நேரம் இல்லை, அவன்கிட்ட எங்க போய் கேட்கறது? ஆனால் இந்த மொட்டை தலையிட்ட கேட்போம். அவன் தலையே வலிச்சு வச்சிருக்கிறான், அவன் எங்க படிச்சிருக்க போறான்? அதுவும் கட்டுதானே, மூளை இருக்கான்னு எனக்கே சந்தேகமாக தான் இருக்கு. மூளை இல்லாதனால தானே அவன் மூளையில உட்காந்துட்டு கிடக்குறான், கிறுக்கு பயவுல. அண்ணே அங்கே பாருண்ணே, ஒருத்தன் சடை வளர்த்துட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கான், அவன்கிட்ட கேட்போமா? ஆட, அவனை பார்த்தாலே டைனாசர் குட்டி மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் கணக்கு கேட்டான், அப்புறம் நம்மளை கடிச்சு வச்சுட்டானே, அதுக்கு ஆஸ்திரி கீஸ்திரி அலையணும். ஆமாண்ணே, இந்த அங்கே ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைகிட்ட கேட்போமா? அது ஸ்லைட் பென்சில நக்கிட்டு தெரியுது, அதுகிட்ட போய் என்னத்த கேட்கறது? அண்ணே அங்கே பாருண்ணே, கண்ணாடியை போட்டு முழின்னு முழிச்சிருக்கு வேறு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட கேட்போமா? ஏண்டா, அதை கண்ணாடி போட்டு பேப்பரை தலையில வச்சு படிச்சுட்டு இருக்குது, அதுக்கு 1 2க்கு அப்புறம் 4ன்னு சொல்லாது, அதுகிட்ட போய் கேட்கறதா? ஆனால் ஆமாண்ணே, அன்னைக்கு கூட கண்ணாடி தொலைஞ்சு வச்சுன்னு பஸ் வேற பஸ் மாதிரி எங்கேயோ போயிருச்சுண்ணே அந்த பிள்ளை. ஆடங்கொப்புறானு. சரிண்ணே, இந்த அங்கே ஒரு பொண்ணு வருது பாருங்க, அதை பார்த்தாலே படித்த பொண்ணு மாதிரி தெரியுது. அது நமக்கு படிச்சு சொல்லுன்னு நினைக்கிறேன், சொல்லாட்டி அப்படியே பலர் அரைஞ்சிட்டு போயிடலாண்ணே. ஆமாண்ணா, அந்த பொண்ணை பார்த்தாலே அந்த படித்த கலை எனக்கு தெரியுது. கலா தெரியுது இல்லைண்ணே, அந்த பொண்ணு பேர் எப்படின்னு உனக்கு தெரியும்? அது கலாவோ மாலாவோ ஏதோ ஒன்றா இருந்துட்டு போகுது, நமக்கு அதை படிச்சு எம்புட்டுன்னு சொன்னா நம்ம மண்டை குடைச்சல் தீந்துருண்டா. அந்த பொண்ணை கூப்பிடு. ஏப்பா ஒன்னதாங்க வாமா. ஏன்டா, அது பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கு, அதை போய் இப்படியா கூப்பிடுவேன்? இப்போ நான் கூப்பிடுற மாதிரி, யஜூஸ்மி கம்மியருமா. இன்னொன்னு ஜூஸ் கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு என்னண்ணே? ஆட தீனி பாண்டார, நேற்று ஒரு படத்துல பார்த்தேன், அதில் இப்படிதான் ஒரு பொண்ணை கூப்பிட்டாங்க, நானும் கூப்பிட்டேன். பார்த்துன்னு ஏதோ கெட்ட வார்த்தையா இருக்க போகுது. அப்படிலாம் இல்லடா, நல்ல வார்த்தை தான்டா. நானும் அதே மாதிரி சொல்றேன், எனக்கு சொல்லி கொடுங்க. அதெல்லாம் சொன்னா அப்புறம் ஊருக்குள்ள எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? சரி, அந்த பொண்ணை கூப்பிடு. மேடம் மேடம் இங்க வாங்க. ஏமா இங்க வந்து இந்த பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு கொஞ்சம் எவ்வளவு பணம் போட்டிருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. இதுலையா? அதாவதுமா, ஒருத்தன்ட்ட வட்டிக்கு பணத்தை வாங்கினோம், அது வந்து வட்டி பணம் எவ்வளவு போட்டிருக்கான்னு பார்த்தா என்கிட்ட முதல் சொன்னப்ப 50,000 சொன்னான். இப்போ வட்டி பணத்தை கொடுக்க போறப்ப 70,000 கொடுன்னு கேட்டான். அதான் தெளிவா அந்த பத்திரத்துல வட்டி பணம் எவ்வளவு போட்டுருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. இதுல வட்டி பணம் வந்துட்டு 50,000 போட்டிருக்கு. என்னதான் 50 லட்சமா? என்னமா சொல்ற? 50 லட்சம்லாம் இல்லைங்க, 50,000 போட்டிருக்கு. நீங்க எதுக்கு 70,000 பே பண்ணீங்க 50,000த்துக்கு? மேலாம் இல்லம்மா, இந்த மாசத்துல தான் வாங்கினாங்க. மேல இல்லைங்க, நீங்க 50,000த்துக்கு 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க, எதுக்கு ஜாஸ்தியா கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அட கண்ணு, அந்த படுவா விதாம ஏமாத்தி விட்டாங்களா? முன்னாடியே பார்த்துட்டு போய் கொடுக்க மாட்டீங்களா? ஏமா பார்க்க தெரிஞ்சா நான் ஏமா ஒன்ன கூப்பிடுறோம், நாங்களே பார்த்து பணத்தை கொடுத்துருக்க மாட்டோமா? இரிட்டேட்டிங் இடியட்ஸ். என்ன அந்த பொண்ணு உன்னை கெட்ட வார்த்தை திட்டிட்டு போகுதுண்ணே? ஆடது கெட்ட வார்த்தை இல்லடா, ஏதோ திங்கிற பொருள் நினைக்கிறேன், சொல்லிட்டு போகுது. நம்ம அப்புறமா போய் கடையில் கேட்டதை வாங்கிக்கலாம். சரிண்ணே சரிண்ணே, அப்படியே 2 வாங்கினேன், எனக்கு 2. ஏமா போறோமா? அது எவ்வளோன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்கள் வாங்கிடுவோமா இல்லையா? இடியட்ஸ். அண்ணே அது நம்ம இடியாப்பா வாங்குற காசாமாண்ணே, சொல்லிட்டு போயிடுச்சு பாருங்க. அது இடியாப்பம் இல்லை, கம்பரை கேட்டதா, அது அந்த லட்சத்தை சொல்லிட்டு போகுது. என்னத்த படிச்சுச்சோ என்னண்ணே, எனக்கு என்ன மாதிரி படிச்ச மாதிரி தெரியல, கொஞ்ச நாளா நடிச்ச மாதிரி தான் தெரியுது எனக்கும். சரி, அது விடுறாக்கந்தா. அப்போ நம்ம 20,000 ரூபாய் ஏமாந்துட்டோமாடா. அட ஆமாண்ணே, பேச்சுவாக்கில் அதை விட்டுட்டோம். அந்த பாவி பையனை மட்டும் 70,000 ரூபா வாங்கிட்டானே. பின்னடா பண்றது?
ஒன்றும் பண்ண முடியாது. ஏமாந்தது தான். நீங்க என்ன புதுசாவா ஏமாறுறீங்க? எப்ப ஏமாறுறதானே? ஆமாடா கந்தா, நம்மளும் ஏமாந்துட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்டா 100, 500, 1000, இப்ப 20,000 வந்துருச்சுடா. நமக்கு உனக்கு தேவைடா. என்னதுண்ணே? டே, லோடு போட தேவை ஈச்சரு, நம்ம கணக்கு போட தெரியும்னா தேவை ஒரு டீச்சரு. நம்ம எப்படியாச்சும் ஒரு டீச்சரை பிடிச்சி கணக்கு போட கத்துக்கிறோம்டா. டீச்சரு? ஆமாண்ணே, டீச்சர் தான் கரெக்டா இருக்கும். டீச்சரு கணக்கு போட கத்துக்கலாம். டீச்சரை கணக்கு போட கத்துக்க கூடாதுடா கோமடி தலையா. அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி கணக்கு பண்றதுன்னு கத்துக்கணும். கணக்கு பண்றதுலண்ணே, கணக்கு போடுறது. ஆட ஏதோ ஒன்று, நம்ம ஏமாறாம இருந்தா போதுண்டா. ஆமாண்ணே. ஆனா இப்ப அந்த 20,000 ரூபாய்க்கு அண்ணிட்ட என்னண்ணே கணக்கு சொல்ல போறீங்க? நகையை கேட்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம கிட்ட இருந்து எவனா திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிடலாமா? நம்மளே நிறைய பேர்ட்டு திருடுற ரேஞ்சில் தான் இருக்கோம். இப்ப நம்மகிட்ட காசு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமாடா, இப்போ என்னடா பண்றது? சேட்டுக்காரன் அவன் ராஜஸ்தானுக்கு கொண்டு போயிட்டான். அவன் பஸ்ஸு காசுக்கு 20,000 ரூபாய் கேட்டான், அதையும் கொடுத்துட்டோம். வர்றப்ப நமக்கு பல்கா கொடுப்பான்னு சொல்லிடலாமா? பல்கா கொடுப்பான்னு சொன்னா அண்ணி உனக்கு பல்கா கொடுக்குன்னு பல்லார் ஆரம்பிச்சுன்னா வாயெல்லாம் வீங்கிரும் பாத்துக்கங்க. ஏன்டா உங்க அண்ணி பத்தி எனக்கு தெரியாதா? வர்றப்ப இன்னொரு 4 நெக்லாம் சேர்த்து கொண்டு வரான்னு சொன்னா ஈன்னு இழிச்சிட்டு 1.5 மாசம் கூட உட்காருவாவ. அப்ப அந்த 1.5 மாசம் நமக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை. அதே தான் நானும் நினைக்கிறேன். ஆனா என்ன ஆனாலும் சோத்தை விட்டு நீ வெளியே வர மாட்டீல. அது என்னென்ன பண்றது, கூடவே பிறந்ததுனே. சரி, எல்லா மனுஷனுக்கும் பசிக்கு தானே செய்யும். அண்ணே அதை விடுனே, இப்ப நம்மள ஏமாத்தின போது அவனை என்னென்ன பண்றது? விட்ரா, நம்ம அசல் காசு கொடுக்க போவோம்ல, அதுல அவனை ஏமாத்துறேன்டா. அது எப்படின்னு ஏமாத்துவ? அவன் தான் விவரமா நம்மளை ஏமாத்திட்டானே. விடுடா, அதுக்கு தான் நம்ம டீச்சர் ஒருத்தவங்களை தேடுறோம்ல. டீச்சர் கிட்ட கணக்கு கேட்டு எப்படிலாம் ஏமாத்துறதுன்னு ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட கத்துக்கணும் டீச்சர் கிட்ட. சரிண்ணே, சீக்கிரம் ஒரு டீச்சரை கண்டுபிடிக்கிறோம், கணக்கு போட கத்துக்கிறோம். அந்த மொட்டை மண்டை எனக்கு இருக்குன்னு அதுக்கப்புறம். ஆமாண்டா, கணக்கு கத்துக்கிட்டு அந்த மொட்டை எனக்கு இருக்குடா, அவன் மண்டையில பொம்பரம் விட்டாச்சு விளையாடணும்டா. டீச்சரை பிடிக்கிறோம், கணக்கு போட கத்துக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிகழ்ச்சியில் இப்போ முக்கியமான ஒரு ட்ராமா பார்த்துருக்கோம். இந்த ட்ராமாவில் நட்டக்கணக்கு நாராயணன் பார்த்தீங்களா? நட்டக்கணக்கு நாராயணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒய்ஃபுக்கு இந்த நகை ரொம்பவே புற்று போச்சு. அதனால் அந்த நகையை வாங்கணும் அப்படிங்கிறக்காக சேட்டுக்கிட்ட போய் என்ன பண்ணாருன்னா, சரி சேட்டே என் பொண்டாட்டி கொஞ்சம் நகை கேட்குறாங்க, அதனால் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே அப்படியே கொண்டு போய் வச்சுட்டாரு. சரி ஓகே நம்மளுக்குலாம் நகையெல்லாம் வேணும் அப்படிங்கிறக்காக அதிக தொகைக்கு ஒரு நகையை வாங்கிட்டாங்க. அந்த நகையை வாங்கினதுக்குள்ள அப்படியே வீட்டுக்கு போய் ஒய்ஃப்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு சில சமூக சூழ்நிலையினால என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே அந்த நகையை திரும்ப வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டனால திரும்ப கொண்டு போய் அந்த சேட்டிட்டே கொடுத்துருக்காரு. சேட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தெரியும்ல உங்களுக்கு, அப்படியே நீங்களாம் கவனிச்சிருப்பீங்க. அந்த ட்ராமா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஏமாத்தி விட்டார். எவ்வளோனா வட்டி அதிகமாக போட்டு விட்டார். அண்டு கம்மியாக தான் அந்த வேலைக்கு வேறு எடுத்திருக்காரு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு உண்மையிலே ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் எல்லாத்துக்குமே என்ன தெரியாது, என்னடா 100க்கு 10 ரூபா வட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 10 ரூபா வட்டினா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வட்டி. அதாவது 100க்கு 10 ரூபானா 1000 ரூபாய்க்கு 100 ரூபா வரும். 10,000 ரூபாய்க்கு 10,000, அதாவது 1000 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்ததாக 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் வரும். இந்த மாதிரி வட்டியெல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 1 ரூபா வட்டி 100 ரூபாய்க்குனா அப்படியே அதை 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது 1000 ரூபாய்க்கு அப்படின்னு போகும்போது ஒரு சில சின்ன கணக்குகள் நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. அந்த அண்ணன் தம்பி 3 பேருக்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் 4 வடை இருக்குது. 4 வடை என்ன பண்ணணும்னா, அந்த 4 வடையும் ஒவ்வொருத்தருக்கும் சரி சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் 2 ஒருத்தர் 2 அவங்ககிட்ட கேட்டாங்க. சரி ஓகே இந்த 4 வடையை எப்படி வெட்டாமல் பிரித்து கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு, எப்படிங்க வெட்டாமல் பிரித்து கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேரில் யோசிச்சிருக்காங்க. நேரில் நீங்களும் கன்ஃபியூஸ் அண்ணன் தம்பி 3 பேருங்களாமா? அதாவது நம்ம ஒரு கணக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எப்பவுமே தெளிவாக பார்க்க வேண்டும். 4 பேருக்கு ஒவ்வொரு வடையாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த கிளி கணக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிளி கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூரத்தில் எவ்வளோ கிளிப்பாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து ஒருத்தர் கேட்கும்போது, இங்கே 4 கிளிகள் இருந்திருக்கு. 4 கிளிகளை பார்த்து ஒருத்தர் 3 கிளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க 3 கிளிகளில் அவர் என்னது என்ன எப்படி நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளி பின்னாடி இருக்கு. அண்ட் அதனுடைய கால்கள் என்ன மறந்துக்கிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நேராகவும் உண்மையாகவும் கரெக்டாகவும் என்ன வேணும். அது மட்டும் இல்லாமல் கணிதம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். அந்த கணிதம் அப்படின்ற விஷயம் முக்கியம் இல்லாமல் அப்படின்ற நட்டக்கணக்கு நாராயணன் மதிக்காதனால தான் அவருடைய வட்டி காசு எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் நகையும் போச்சு. ஒய்ஃபு கிட்ட இருந்த மானமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் இவர் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நமக்கும் வரக்கூடாது. ஸோ காற்றில் மிதந்து வரும் கணிதம் அப்படியே பகுதியை பார்த்து கொண்டே இருங்கள். உங்களுக்கும் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கணிதம் நல்ல நாலேஜ் அப்படியே டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்கலாம்.
ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம்.